ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுறா புட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுறா மீன் மூளை வளர்ச்சிக்கும் அறிவுத்திறன் செயல்பாடுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒமேகா கொழுப்பு அமிலம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சுறா மீனில் அந்த அமிலம் இருக்குது. கண் வளர்ச்சிக்கும் இந்த சுறா மீன் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுறா மீன் புட்டுக்கு அதோட தசை பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட முள்ளை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா தசையை மட்டும்தான் வச்சு நம்ம புட்டு செய்யணும். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை க்ளீன் பண்ணும் போது நம்ம சுட தண்ணியில் போடுறதுனால அதிலே இது பாயில் ஆகிடும், வெந்துடும். அதனால் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கையை வச்சு அதோட தசையை எடுக்கும் போது அது எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள், ஈஸியாக. அதனால் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க, ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பீஸும் தசை பகுதி மட்டும்தான் எடுக்கிறேன். முள்ளை தூக்கி போட்டுடுறேன். அதே மாதிரி தான் எடுக்கணும். நம்ம தசை பகுதியை வச்சு தான் நம்ம புட்டு செய்யணும். அதனால் நம்மளுக்கு தசை தான் நமக்கு தேவை. நீங்களும் இந்த முறையை பயன்படுத்துங்க, ஈஸியாக இருக்கும். அதில் ஏதாவது முள் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. எவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக வருது பாருங்கள். சாஃப்டான தசைப்பகுதி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். முள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஏதாவது அப்படி இருந்ததுன்னா அதை எடுத்துடுங்க. இப்போ கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சி விட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசையணும். பிசைஞ்சு அது கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். சுறா மீனை எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க சுறா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சுறா புட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையில் சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சுறா மீனில் பாஸ்பரஸ், கால்சியம், ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. பாலூட்டும் தாய்மார்கள் உணவில் இந்த சுறா புட்டை அதிகமாக சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது உடம்பை சீர்படுத்தி சமநிலைப்படுத்தும். அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், சுறா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.